ப்ரெஷர் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க, நான் உங்களுக்கு லாங்கில் அடிக்கிறேன். எவ்வளோ தூரம் போகுது பாருங்க, ரோடு வரைக்கும் போகுது. நல்ல வால் கூட நீங்க நல்ல ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கார் வாஷர் ஒன்று இல்லைன்னா ப்ரெஷர் வாஷர் ஒன்று அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆரியந்திரா. அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 100 பாரோட வருது, 10 லிட்டர் பெர் மினிட்டு, 1.3 கிலோவாட்டு, 220 வோல்ட்டு, ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 2800 ஆர்பிஎம். அப்புறம் இதில் வரக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே கன் வருது, ஒரு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இன்லெட் வாட்டர் வருது, அப்புறம் ஃபோம் பாட்டில் வருதுங்க, அப்புறம் இண்டக்ஷன் மோட்டர் அவங்க கொடுத்துருக்கிறது, அப்புறம் 8.5 மீட்டர் அந்த கேபிள், அப்புறம் அதுக்குள்ள கனெக்டரு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிசான் கிராஃப்ட், இது இம்போர்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா சப்ளை பண்ணுறவங்க பேர் வந்து கிசான் கிராஃப்ட், அதனோட எம்ஆர்பி கொடுத்துருக்குறாங்க. பம்பு உங்களுக்கு இந்த கலரில் தான் வருது, ப்ளூ எல்லோ கீழே வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி AYPWIH060 ஆரியந்திரா அந்த பிராண்டில் இந்த கார் வாஷர் வருது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த ஃபோம் பாட்டில், உங்களுக்கு ஃபோம் பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 250 ml அதான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இது ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் மெஷ் ஓஸு, 8.5 மீட்டர் லென்த்து. இது ஒரு 3.5 மீட்டர் இன்லெட் ஓஸு. இது ஃபுட்பால் வந்து ஈஸியாக மேலே டாப்பை கழட்டிக்கலாம். நம்ம இன்லெட் வால்வுக்கு கொடுக்குற கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபுட்பால் அதில் வருது. இந்த டாப் வந்து நம்ம ஈஸியாக கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இன்லெட் வாட்டர் ஓஸ் நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஓஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு நுழையாது. அப்புறம் கன்னு, ப்ரெஷர் கன்னு, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி இதுலேயும் ப்ரெஷர் கன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி அடிக்கடி இது பண்ணுறதுக்கு பதிலாக லாங்காக அப்படி ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஆஸ் யூஷுவல் வர்ற மாதிரி இன்லெட் டியூபை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க, ப்ரெஸ்ஸிங் டைப் கனெக்டர். இது இன்லெட்டு அந்த வாட்டர் வரக்கூடிய ஃபில்டர் கனெக்டர். இது இன்லெட் வாட்டரில் தான் கனெக்ட் பண்ணுறது. மேலேயும் கீழேயும் உங்களுக்கு தெர்மாக்கோல் கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து உள்ள ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பக்கா பேக்கிங்கில் தான் வந்துருக்குது. டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு தெர்மாக்கோல் இருக்குது. அதனால் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் கூட எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லோயிஷ் கலர் மேலே டாப்பில். பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டருக்கும் அந்த பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல் கலராக இருக்கும். ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சைடில் சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இதில் மேலே வரும், இதில் வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. மோட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவி வெயிட் ஹேண்டில். இது பார்த்தீங்கன்னா ரீசெட் சுவிட்ச். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஹீட்டில் ஏதாவது மோட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்டர் வந்து ரீசெட் ஆகி ஓடிக்கும். அதுக்கு தான் அந்த சுவிட்சை வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலில் அந்த ரீசெட் சுவிட்ச் இல்லை, பட் இந்த மாடலில் உங்களுக்கு ரீசெட் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இதில் வரக்கூடிய கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸு ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்குறதுக்காக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நம்ம காமிக்கிறோம். ஓஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே அது பெண்ட் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஓஸ் வந்து நல்ல குவாலிட்டி. அந்த ஓஸ் குவாலிட்டியாக இருந்ததுனால தான் 1 லிட்டர் வரக்கூடிய வாட்டர் வந்து எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் கிளியராக வரும். அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
ஓகே, இதனோட கனெக்ஷனை பார்த்துடலாம். இந்த இன்லெட் வாட்டர் ஃபில்டர் கனெக்டர் தூக்கி இன்லெட் வாட்டர் எண்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபுல் டைட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க, லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் கனெக்டர், நம்ம இன்லெட் வாட்டர் டியூப் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர் இதுதான். இதை தூக்கி ஆல்ரெடி அந்த நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ஃபில்டர் கனெக்டர், அதோட சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுத்திடுங்க. அமுத்தினீங்கன்னா ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த டிக்குன்னு வந்து சவுண்டு கேட்கணும். கேட்கல அப்படின்னா சரியாக ஃபிட் ஆகலைன்னு அர்த்தம். அப்புறம் அந்த எண்டு கேப் இருக்கு இல்லையா, அதை கழட்டி இன்லெட் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த டியூப், அதை தூக்கி நீங்கள் அந்த எண்டை கொடுக்கணும். அந்த கேப்பை கழட்டி உள்ளே போட்டுக்குங்க. உள்ளே போட்டு அந்த இருக்கிற அந்த டியூப் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஏற்றிக்குங்க. சும்மா லைட் டைட் வைக்காதீங்க, ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஏற்றிட்டு இந்த கனெக்டரை வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராஸ் டைட் ஏற்றிடாதீங்க. கிராஸ் டைட் ஏற்றினீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற ஒரு ரிப்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உள்ளே வச்சு ஃபுல் டைட்டு அதை ஏற்றி விட்டுக்குங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் மஷ் ஹோஸ் அவுட்புட் இருக்கு இல்லையா, நம்ம இண்டக்ஷன் மோட்டர்லேருந்து தண்ணி வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்டீல் மஷ் ஹோஸு, நல்ல லென்த்தியான ஹோஸு. கிட்டத்தட்ட அவங்க மென்ஷன் பண்ணிட்டு வந்து 8.5 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை அதுக்குள்ளே விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஏற்றிடுங்க. உள்ளே ஏற்றி ஆஸ் யூஷுவல் ஃபுல் டைட் வச்சுருங்க. ஆல்ரெடி இதெல்லாம் லாஸ்ட் வீடியோலாம் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டீல் மஷ் ஹோஸ் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஹோஸ் அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது. அப்போ வந்து தண்ணி வந்து நான் ஸ்டாப்பாக நமக்கு வந்துட்டு இருக்கும், ப்ரெஷர் வந்து பக்காவாக கிடைக்கும். இப்போ நார்மல் ஹோஸ் பிவிசி ஹோஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பிவிசி ஹோஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா பெண்ட் ஆயிரும். பெண்ட் ஆயிடுச்சுன்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து தடை விடும். அதுக்கு தான் அந்த மாதிரி ஸ்டீல் மெஷ் ஹோஸு வாங்கிக்கிறது. இந்த ஸ்டீல் மெஷ் ஹோஸ் இன்னோட ரெண்டு கொடுத்து நம்ம ப்ரெஷர் கன்னில் கொடுத்து ஃபுல் டைட்டை உள்ளே ஏற்றிட்டு அதே வந்து நல்ல ஃபுல் டைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்டீல் மெஷ் ஹோஸ் இருக்கிற பெனிஃபிட் வந்து அதுக்கு தான். ஏதாவது வெஹிக்கிள் கூட அதுக்கு மேலே ஏறினாலும் கூட அந்த ஹோஸ் வந்து ஒன்றும் ஆகாது. இந்த கிளிப்பு உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப்பை தூக்கி அந்த காடியில் தூக்கி விட்டீங்க அப்படின்னா தண்ணி நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கும். ப்ரெஸ் பண்ணி ஏற்றுறதுக்கு அந்த கிளிப்பை வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா கிளிப்பு வந்துடும். அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்பால் வந்து இந்த எண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்டரில் வந்து இருக்கிற டஸ்ட்டு ஏதாவது உள்ளே போச்சு அப்படின்னா மிஷினோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும். அதுதான் ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. இது ஃபோம் கேண்டில், ஃபோம் கேனு ஆல்ரெடி அவங்களுக்கு சொன்ன மாதிரி. எப்போவுமே ஃபுட்பாலுக்கு வந்து கிளிப்பு கொடுப்பாங்க, பட் இதில் வந்து கிளிப்பு கொடுக்கல. ஓகே, மேக்ஸிமம் மாட்டியாச்சு. மிஷினை வந்து மேலே வச்சா அப்படின்னா சிப்பாய் கீழே விழுந்து உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கீழே வச்சிருக்கிறேன். தண்ணி கொடுத்தாச்சு, ஃபுட்பால் வந்து உள்ளே போட்டேன். மிஷின் வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயர் வந்து ப்ளக்கில் கொடுத்தாச்சு. ஸ்டீல் மோஸ்ட் ஹோஸ் பாருங்க, ஏகப்பட்ட ஹோஸ் இருக்குது. சரி, ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்கலாமா? ப்ரெஷர் பாருங்க எப்படி இருக்கு. ப்ரெஷர் வந்து நல்ல ப்ரெஷராக இருக்கு. ஃபோர்ஸ் வந்து நல்ல ஃபோர்ஸா இருக்கு. 100 பார் தான், பட் 100 பார்ங்கிறத விட நல்ல ஃபோர்ஸா இருக்கு. உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து இது நல்ல ப்ரெஷரா இருக்கு. நல்ல ப்ரெஷர் இருக்கு. 100 பார்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா நினைச்சுக்காதீங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குது.
அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாசில் வச்சு ப்ரெஷர் எவ்வளவு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, நான் உங்களுக்கு லாங்ல அடிக்கிறேன். எவ்வளவு தூரம் போகுது பாருங்க, ரோடு வரைக்கும் போகுது. நல்ல வால் கூட நீங்க நல்ல ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். பின் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல பின் பாயிண்ட் வேணும்னா இன்னும் ஒரு நாசில் இருக்கு, அந்த நாசில் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பின் பாயிண்ட் வரும். ஒரு தரையில் உள்ள பாசி கூட போய் பாருங்க. எப்படி நீட்டா கிளியரா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு டஸ்ட் இல்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா கிளியரா இருக்கு. சும்மா லேசா தான் அடிச்சு விட்டதுக்கே பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா இருக்கு. ஓகே, தேவைப்படுறவங்க மறக்காம நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.